Students, welcome to CBC class 12th applied max emerald exposition by 12th problem solution. ஓகே என்ன கேட்குறாங்க ஃபைண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் வித்தவுட் கேல்குலேட்டிங் அட்ஜாயிண்ட், அதாவது அட்ஜாயிண்ட்டே கண்டுபிடிக்கக்கூடாது, ஆனால் ஏவையும் அட்ஜாயிண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு சொல்லணுமா. ஓகேவா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணால் போன சம்மில் உள்ள ரிசல்ட் யூஸ் பண்ணணும். ரீகால் போன சம் போடும்போதே நான் சொல்லியிருந்தேன் அது வந்து ஒரு ரிசல்ட்னு. ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏனாலும் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏனாலும் இது ரெண்டுமே எதுக்கு ஈக்குவல்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐக்கு ஈக்குவல். ஐனா கொஸ்டினை பொறுத்து இது 3 rows 3 காலமா, அப்போ இதில் நம்ம 1 0 0 0 1 0 0 0 1ன்னு இதை எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதை சிம்பிளாக ஐன்னு டினோட் பண்ணுவாங்க ஆர் I3ன்னு டினோட் பண்ணுவாங்க. ஓகேவா, I3. ஓகே, இப்போது சம்முக்குள்ளே போயிடலாமாங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும், ஆனால் இதை கண்டுபிடிக்க அட்ஜாயிண்ட்டை கேல்குலேட் பண்ணாமல். ஸோ இதை வேணும் எனக்கு அட்ஜாயிண்ட்டை கண்டுபிடிக்க அப்படி கண்டுபிடிக்கிறது, ஏன்னா இதுவும் ஈக்குவல் தானே. அப்போ இதை கண்டுபிடிச்ச மாதிரி தானே, அவ்வளோதான் சப்ப மேட்ரு. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க. 3 1 2 2 -3 -1 1 2 1 ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கோங்க. அந்த 3 இருக்கிற ரோவையும் காலத்தையும் அப்படியே மறைச்சிக்கோங்க. ஓகே, 3 இருக்கிற ரோவையும் 3 இருக்கிற காலத்தையும் மறைக்கிறேன். மறைச்சா என்ன தெரியுது, ஒன்றும் தெரியல. இதை வச்சுட்டா -3 -1 2 1. நெக்ஸ்ட்டு -1 இது இருக்கிற ரோவையும் இது இருக்கிற காலத்தையும் மறைச்சிருங்க. என்ன வரும், 2 -1 1 1. நெக்ஸ்ட்டு +2. ஸோ இது இருக்கிற ரோவையும் காலத்தையும் மறைச்சிருங்க. ரோவையும் காலத்தையும் மறைச்சிட்டா 2 -3 1 2. ஓகேவா, ஸோ இப்போ இந்த 3 இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். -3 இதை பண்ணால் -2னா +2. இது -1 இதை மல்டிப்ளை பண்ணால் 2. இதை மல்டிப்ளை பண்ணால் -1னா +1 +2 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் 4. இதை மல்டிப்ளை பண்ணால் -3னா +3. ஓகேவா, சால்வ் பண்ணுங்கள். 3 இன்ட்டு இது வந்து -1 -2 + 1 3 +2 இன்ட்டு 7. 3 இன்ட்டு -1 -3 -1 இன்ட்டு 3 -3 2 4s are 2 7s are 14. ஸோ 14 -6ன்னு வந்துடும். 14 - 6 என்னப்பா 8. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டேன் இன்ட்டு ஐயா. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஒய். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனானது 8. ஐனா என்னது, ஐயா நமக்கே தெரியும் 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாமா. 8 0 0 0 8 0 0 0 8. இதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ. ஸோ இதுதான் இதுக்கும் ஈக்குவல் தான். அப்போ இதுக்கு வேணும்னா இதை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இதுதான் என்னோட ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட்டே. இதெல்லாம் கேட்டாங்க, ஆனால் நான் இதை கண்டுபிடிச்சேன்னா இதுவும் ஈக்குவல் தான். இதை கண்டுபிடிச்சி இதை கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க கேட்ட மாதிரி கேல்குலேட் பண்ணாமல் அட்ஜாயிண்ட்டை கண்டுபிடிக்க இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அந்த ரிசல்ட்டை மென்ஷன் பண்ணி போடுங்க. ஓகேவா, புரிஞ்சுதா. தட்ஸ் ஆல், ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட் அப்போ தேங்க்யூ.